ஹalleluya. நன்றி 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 அப்பான்னு சொல்லி, ஆவியானவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 என்று சொல்லி விட்டு கொடுத்து அப்படியே அர்ப்பணிச்சு ஆண்டவரை நோக்கி பாதி இந்த நாளில எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை தூய்மைப்படுத்துவீராக, எங்களை கழுவுவீராகன்னு சொல்லி அப்படியே நாமே ஆண்டவரை சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம், விட்டு கொடுக்கலாம். எல்லா தேவையில்லாத காரியங்கள் உம்மை விட்டு பிரிக்கிறதான எல்லா சிந்தைகளை கத்த மாற்றுவீராக, எண்ணங்களை மாற்றுவீராக, எல்லாம் வேறு இருக்கும்படியா நீங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நாளுக்குரிய கிருபைக்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக, இந்த நாளுக்குரிய அபிஷேகத்துக்கு தகுதிப்படுத்துவீராக, இந்த நாளுக்குரிய ஆண்டவரை வல்லமைக்கு தகுதிப்படுத்துவீராக. நீரோ ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவர் கிருபை புதிதாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நேற்றுக்குள்ள கிருபை அல்ல, நேற்றுக்குள்ள வல்லமை அல்ல, இந்த நாளில் தேவன் புதிய கிருபையினால புதிய கிருபையினால மூடுபடியாய் வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் மூடுகிறவரை, புதிய மகிமையினால் மூடுகிறவரை பார்த்து அவர் போஷிக்கிறவர். அவர் நேற்று அபிஷேக கொடுத்தார், நேற்று கிருபைகளை கொடுத்தார், இந்த நாளுக்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை தூய்மைப்படுத்துவீராக சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்த்து, மகிமையானவரே, மகத்துவமானவரே, வல்லமை உள்ளவரே, கிருபையினால் மூடுகிறவரே, மகிமையினால் நிரப்புகிறவரே என்று சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கபடி வந்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா, இந்த நாளுக்குரிய மகிமையினால் நிரப்புங்க. எங்கள் மேல வைத்திருக்கிற ஆண்டவரே நம்பிக்கைக்கு, எங்கள் மேல வைத்திருக்கிற கிருபை ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக சொல்லி ஆவியானவரை பார்த்து எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எல்லா பெருமையான காரியங்களையும், எங்களுடைய எல்லா இல்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கபடியா வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஹalleluya. நல்லவரே ஏசப்பா அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி எல்லாவற்றையும் கிருபையினால் கிடைக்கிறது எல்லாமே கிருபையாகவே இருக்கட்டும்பா. எங்களுடைய மேன்மையா இல்ல, எங்களுடைய மகிமையா இல்ல, எங்க தகுதியா இல்ல, எல்லாம் நீர் கொடுக்கிற கிருபையாய் ஆண்டு இருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த சமூகத்துல ஆவியானவரே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இன்னும் தேவை ஆண்டவர் கிருபை, இன்னும் தேவை ஆண்டவர் மகிமை, இன்னும் தேவை ஆண்டவர் பிரசன்னம். ஆண்டவரே மகிமைக்கு மேல் மகிமை அடையத்தக்கதாய்களை மாற்றுங்க, மறுரூபமாக தக்கதாய்களை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி பார்த்து, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவி அப்பா, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே,
ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் உருமாற்றும் என்னை உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரை பார்த்து சொல்ல போறோம். பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே. ஆண்டவரை பார்த்து எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, உடைத்து உருமாற்றுங்க ஆண்டவரே, பண்படுத்தி பயன்படுத்தும்படியா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, உடைத்து உருமாற்றி பண்படுத்தி பயன்படுத்தும்படியா ஏற்படுகிறோம் என்று சொல்லி அவர் சாமத்துல அவருடைய சமூகத்துல நம்மை நாமே விட்டு கொடுத்து நம்மை நாமே அர்ப்பணிச்சு ஆண்டவரே அவர் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னா, அவர் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னா உடைத்து உருமாற்றி பண்படுத்தினா மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆண்டவரே எங்களை உடைக்கும்படியாய், எங்களை உருவாக்கும்படியாய், எங்களை பண்படுத்தும்படியாய், உமக்கேற்ற பாத்திரமாய் வணைந்து கொள்ளும்படியாய் அர்ப்பணிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆமென் உருவாக்காம எந்த ஒரு காரியத்தையும் அவரால் பயன்படுத்த முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. இயேசுவானவர் அதற்கு முன்மாதிரியாகத்தான் தன்னை பண்படுத்தும்படியாய், பயன்படுத்தும்படியாய், உருவாக்கும்படியாய் விட்டு கொடுத்தார். இந்த நாளிலும் சிறுவை ஆமென் மரியம் தன்னை தாழ்த்தின தேவனை அவர் ஆமென் பரலோகத்தில் உயர்த்தி வச்சது போல இந்த நாளிலும் தாழ்த்த, இந்த நாளிலும் உடைக்க, இந்த நாளில் நம்மை விட்டு கொடுக்க ஆயத்தமாகி
ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய சுயத்தில நாங்கள் செய்யாதபடி, எங்கள் சுயத்தில சார்ந்து கொள்ளாதபடி கிருபையை சார்ந்து கொள்ள உதவி செய்வீராக சொல்லி அர்ப்பணிச்ச ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாற்ற, ஆவிகளை ஜெயிக்கிறவர்களாய் மாற்ற, அபிஷேகத்தினாலே எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற்ற எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே சொல்லி ஹல்லேலூயா அர்ப்பணிக்கலாமா? நம்முடைய சிந்தை எல்லாம் மாற்றுவோமா? எண்ணங்கள் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி கேட்கலாமா? இது சித்தம் கேட்டாதது, இது மனுஷ புத்தி கேட்டாதது, தேவ ஞானத்தினாலே நிரம்பக்கூடியதா இருக்கிறபடினால நம்மை நாமே தாழ்த்தி நம்மை நாமே விட்டு கொடுத்த ஆண்டு சமூகத்துல எங்களுடைய சிந்தை கேட்டாத ஞானத்தை உடையவரே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா நல்லவரை பார்த்து அப்படியே எல்லா சிந்தைக்கு என் வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே மற்ற நபர்களைப் போல நாமே அவன் பிரித்தி நடக்கக்கூடாது. ஆண்டவரை பார்த்து எல்லா நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே, எல்லா கிருபைக்காய் நன்றி, எங்களை வழி நடத்துகிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லி விசுவாச வார்த்தைகளை சொல்லி அவருக்குரியதவளாய் நாம் மாறும்போதுதான், அப்பா மேல விசுவாசத்தை வைக்கும் போதுதான், அப்பா மேல ஆண்மை நம்பிக்கை வைக்கும் போதுதான் என் ஆண்மை உன் வல பக்கத்தில் 1000 இடப்பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லி அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ணதான் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், அவர் செயல்களை உணர முடியும். 1000 10,000 வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் விழுந்தாலும் அது என்னை ஒன்றும் செய்யப்படுத்த முடியாது, அது இன்னும் என்னை மேற்கொள்ள முடியாதுங்கிற நம்பிக்கை எப்ப வரும்? அவரை நோக்கி பார்த்து அவரை நிலைத்திருந்தால், அவரில் ஆராதிச்சா, அவரையே சார்ந்தா, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க ஆண்டவரே அர்ப்பணிக்கும் போதுதான் 1000 10,000 கால் கீழே விழுந்தாலும் என் தேவன் யார் என்பதை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும் போதுதான் சூழ்நிலை மேற்கொள்ள தேவன். இந்த நாளில் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம் அல்லவா? இந்த நாள் ஆண்டவர் ஞாபகப்படுத்துற அதுதான். சில சூழ்நிலை வந்த போது நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டோம். திரும்ப திரும்ப சொல்றது காரியம். 1000 10,000 என் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன்னு சொன்ன அந்த வாக்கு எங்கேன்னு கேட்கிற ஆண்டவர். சில சூழ்நிலை வரும்போது நாம் பதட்டத்தோடு காணப்படுகிறோம், தடுமாற்றத்தோடு காணப்படுகிறோம், பயத்தோடு காணப்படுகிறோம். ஏன் நாம் பயப்படணும்? ஹல்லேலூயா. ஏன் நாம் பயப்படுறோம்? ஏன் மற்ற மனுஷன மாதிரி கலங்குறோம்? மற்ற மனுஷன மாதிரியே நாமளும் ஆமென் வாயில விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை ஏன் சொல்றோம்? ஆண்டவர் இந்த நாளில் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய விசுவாசத்தை மாற்ற விரும்புகிறார். உடைத்து உருமாற்றி பண்படுத்த விரும்புகிறார். மற்றவங்களை போல, மற்ற விசுவாசிகளை போல தான் நம்மளும் இருக்கு. நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, இது நாள் வர 1000 10,000 வல பக்கத்திலும் விழுந்தாலும் எதுவும் மேற்கொள்ளாதபடி பாதுகாத்த கிருபையை மறந்து போய் விடுகிறோம் அல்லவா? ஆண்டவரை பார்த்து என் சூழ்நிலை வர எல்லா நன்மைகளுக்காய், எல்லா தீமைகளுக்காய், எல்லா காரியங்களுக்காய் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணத்தோடு அவர் சமூகத்தில் வரணும். அப்பா மேல நம்பிக்கையோட இல்லாமையிலும் போஷிக்கிற தேவன் அவர், இல்லாமையிலும் போஷிக்கிறவர் அவர். எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறதல்ல, எங்க அப்பாவால மட்டும்தான் வாழ வைக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு கூட அவர் சமூகத்தில் வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எல்லாம் நல்லா வரும்போது நல்ல விசுவாசத்தோடு இருக்கிறதுக்காக அல்ல, சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் போஷிக்கிறது தேவன்கிற நம்பிக்கையோடு கூட அவர் சமூகத்தில் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என் நம்புவேன் என் நேசர் ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் நேசர் ஒருவரை. சொல்லுவோம் அவரை பார்த்து, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் நேசர் ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை,
நான் நம்புவேன் என் நேசர். சூழ்நிலை மாறலாம், பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கலாம், மற்ற சூழ்நிலை வரும்போது நம்முடைய தடுமாற்றங்கள் சில நேரங்கள் கடந்து வரலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம படிப்பிக்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவரை சமூகத்துல சில பரீட்சைக்கு வழியா தான் கொண்டு போவாரு. அப்ப எல்லாம் சொல்லணும், ஆண்டவர் சமூகத்துல என்னை அழைத்தவர் யார் என்பதை நாம் அறிவிக்கும் போது, அறிந்திருந்தா கலக்கங்கள், சோர்வுகள், பாடுகள், உபத்திரவங்கள் என்னதான் வந்தாலும் ஆண்டவரை மாத்திரம் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு நேரே வரணும். எப்படி விசுவாச வார்த்தை வரும்? ஆபிரகாம் வாழ்க்கையில எப்படி அவன் விசுவாசம் வந்தது? அவன் தேவனை பற்றி அறிந்திருந்தான், அவன் வல்லமை பற்றி அறிந்திருந்தான். வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணினவரை அவன் விசுவாசிச்சான், நம்பனான். ஏன்னா அவன் வாழ்க்கையில எல்லாம் பண்ணினாரு. தனியாய் வந்தபோது தேசத்துல அவனை பெருக பண்ணினார், எல்லாம் பண்ணினாரு. ஆனா ஒன்னே ஒன்ன மாத்திரம் குறைய வச்சிருந்தாரு. அதை நம்புறானா பார்த்தாரு, உண்மையாகவே நம்பினான். அவன் சமூகத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவரே பார்த்து, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் 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 நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் ஒருவரை. ஆண்டவர் சமூகத்தில் நம்புவேன் ஆண்டவர் என்று சொல்லி எல்லாம் அனுபவிக்கும், எல்லா மேன்மைக்கும் பாத்திரராய் இருக்கிறவரை பார்த்து எல்லா சூழ்நிலைகளும் அப்பாவுடைய சமூகத்துல நம்பிக்கை என்பது காரியத்தின் மேல் வருவதல்ல, கர்த்தர் மேல் வருகிற ஒரு காரியம். காரியத்தை பார்த்தல்ல, ஒருவேளை அந்த காரியம் வந்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பா அதுலயும் ஒரு மேன்மையான காரியத்தை வைப்பாருங்கிற நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட நம் விசுவாச பாதையை தொடர்ந்து போடுவோம். பெரிய காரியங்களை செய்கிறவர் நம் கூடவே இருந்து வழி நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு விட்டு கொடுத்து இந்த நாளிலும் எங்களை நாங்களே அர்ப்பணிக்கப்படி வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்துல நம்பிக்கையுடைய பிள்ளைகள் மேலதான் கர்த்தர் அஸ்திபாரம் போட விரும்புகிறார். அவர் மேல நம்பிக்கையுடைய பிள்ளைகள் மேலதான் சில அஸ்திபாரங்களை போட விரும்புகிறார். அப்பதான்
மழையானாலும், வெயிலானாலும், வெள்ளமானாலும், புயலானாலும், காற்றானாலும் கடந்து வரும்போது அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேலதான் அவர் வைக்க விரும்புகிறார். ஏன்னா அதுதான் அசையாது, அதுதான் கலங்காது, அதுதான் சேதத்தை தாங்க கூடாதபடி பலனாய் இருக்கக்கூடியது. அது ஒன்னே ஒன்று மட்டும்தான். அதனால ஆண்டவர் அஸ்திபாரமாய் இருக்கக்கூடிய விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. அதன் மேல கட்டினார்னா, அவர் இயேசுவை மேல நம்ம கட்டக்கூடிய எல்லாம் சோதிக்கப்படும். சோதித்த பொன் பொன்னாக விளங்குக. அது மேல கற்பாறையின் மேல அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறோம். இயேசு என்கிற கற்பாறை மேல அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறோம். நாம் அசைக்கப்படாதபடி எந்த சூழ்நிலையிலும் அவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். சேதம் வராதபடி பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். சோதித்த பின் தான் பொன்னாக விளங்க முடியும். ஆண்டவர் சமூகத்துல இந்த நாளிலும் எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில கத்தர எல்லா அனுமதித்த எல்லா நன்மைகளுக்காய் தீமைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் கிட்டி சேரும்படியான சூழ்நிலை ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதிக்க நமக்கு மனிதம் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. இதனாலும் ஆண்டவர் சில அஸ்திவாரங்களை போட விரும்புகிறார். சூழ்நிலை வரும்போது நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். சூழ்நிலை வரும்போது நாம என்ன பண்ணிடுறோம்? தடுமாற்றத்துக்கு நிறைய வந்து விடுகிறோம். கர்த்தர் கலங்காதபடிக்கு, பேதுரு போல மூழ்கி போகாதபடி விசுவாசம் இருக்குது. சூழ்நிலை பார்க்கும்போது சில நேரங்கள் மூழ்க வேண்டியதா இருக்குது. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவசமத்தில் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். பெரிய காரியங்களை செய்கிறவர், உண்மையாகவே வாக்கு பண்ணுகிற தேவன் அவர். என்னன்னா, நம்ம அஸ்திபாரப்படுத்த அவருக்கு பிரியமான பிள்ளைகளை மாற ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த லாஸ்ட்ல இருக்கிறவங்க பார்த்தா இங்க ஒரு லாஸ்ட் இருக்கிறீங்க மாதிரி இருக்குதே. இந்த 2 சேர் எடுத்து போட்டு சென்டர்ல போட்டுருங்களேன், பிரச்சனை இல்லை. இப்படி வாங்களேன், ஏன்னா பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால இந்த 2 சேர் எடுத்து போட்டு ஒரு இது விழிச்சிருங்களேன், ஒரு ஜம்முக்கால் எடுத்து விடுவீங்களா இந்த சென்டர்ல, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆமா, சென்டர்ல கேப் இல்லாம ஒரு ஜம்கால் எடுத்து விடுவீங்க, இந்த சைடு வந்துருவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படியே அவர் சமூகத்துல ஒரு சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த சென்டர்ல போட்டுருங்க, சென்டர்ல போட்டு. ஆமா, அப்படி பாடி கர்த்தர் சமூகத்துல பெருசு எடுத்துருக்கலாம், பெருசு எடுக்கலையா? நன்றி செலுத்து. சரி, இப்படி வாங்க. இப்படி தேவ சமூகத்துல ஒரு சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உண்மையாகவே பெரிய காரியங்களை செய்கிறவர், நம்ம ஆராதிக்கும் தேவன் நல்லவர், அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால ஆண்டவர் சமூகத்துல அவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போறோம், துதிக்க போறோம், அதுக்கப்புறம் ஜெபிக்க போறோம். ஆமென். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கிறவர் தூதனை அனுப்பிடுவாம். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவாம். நம்மை காக்கின்றவர் தூதனை, அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவாம். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்னும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே.
நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவாம். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டாம். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடந்திடுவாம். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க, எரிகின்ற அக்கினிக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வாம். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவாம். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வாம். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவாம். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. 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 எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், 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 விடுவிக்க வல்லவரே.
நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவன், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவன், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவன், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவன், விடுவிக்க. ஓம் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவன், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவன், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவன், விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. அப்படி எழுந்து நின்று பாடுவோமா? அப்படி எழுந்து நின்று அனுசமத்துல நல்லவன், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவன், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. அப்படியே துதிக்கிறான் சமூகத்துல. விடிக்க வல்லவராய் இருக்கிறவரை துதியோடு கூட சிங்க கெபியில போடும் போதும் சூளை நெருப்பில போட போதும் அவர்கள் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார்கள். தங்கள் வழக்கத்தின்படியாகவே துதிச்சார்களாமா. ஆமென். சூழ்நிலையை பார்த்தல்ல, விடுவிக்கிற தேவனை பார்த்து. ஆமென். விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் அவரையே நாங்கள் ஆராதிப்போம், அவரையே நாங்கள் சேவிப்போம் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட வாயில அவர் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தார்களாமா. அவரை துதித்துக் கொண்டே இருந்தார்களாமா. இந்த நாளிலும் ஆமென் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரை பார்த்து ஹalleluya, நன்றி 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 ஆவியானவரே, துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ரீமனௌரபன கதலியந்தலாபனா அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து துதிக்கிற துதி காணப்படணும். துதிக்கிற துதி காணப்படணும். எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிற தேவ பிரசன்னத்திற்காய் ஆமென். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே சங்கிலிகள் கட்டப்பட்டவர்களாய் கர்த்தரை துதித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. துதித்த போது தேவ மகிமை இறங்கினது, அவர்களை விடுதலையாக்கினது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த மகிமை இறங்கி வர வேண்டும் என்று சொன்னா கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலும் சில பேரை விடுதலையாக்கும்படியாய் ஆவியானவருடைய பிரசன்னத்தில் ஆளுகை செய்யும்படியாய் துதிக்கும்படியாய் ஆமென் விரும்புகிறார். ஆவியில பிரசன்னத்தோடு கூட துதிக்க ஆரம்பிக்கலாம். சில சிந்தனை கட்டுகள் எல்லாம் ஆமென் இந்த நாளிலே உடைய போகிறது. ஆமென். சூளை நெருப்பாய் ஆமென் சுட்டடிக்கப்படுகிற சில காரியங்கள் எல்லாம் இந்த நாளிலே உடைக்கும்படியாய் கர்த்தர் துதிக்க சொல்கிறார். ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென். சில நுகங்களை கர்த்தர் முறிக்கும்படியாக ஆமென், சில கட்டுகளை உடைக்கும்படியாக ஆமென் இந்த நாளிலே துதிங்கிற ஆயுதத்தை எடுப்போம். எல்லாரும் துதிக்கலாமா? ஆமா, எல்லாரும் துதிக்கலாம் தேவ சமூகத்துல.
ரீமா நாராதலா ராபன உரியந்த லாபனா. நன்றி 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 ஆண்டவரே. ஆமென். எல்லா கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர், எல்லா நிர்மூலமாக்கிற ஆவியானவர், எல்லாவற்றிலும் அவன் ஜெயம் கொடுக்கிற ஆவியானவரை பார்த்து ரீபன உரபன கதலி அந்த லாபனா. அவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியில் இருந்த பிள்ளைகளாய், ஆவியில ஆனல் உள்ள பிள்ளைகளாய், ஆவியில வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய், ஆவியில வைராக்கியம் கொண்டு கருத்தை துதிக்கத்தக்கதாய். ஹalleluya. ரீபன உரபன கதலி அந்த லீஷரா ரகதலியாத லபன கதலி அந்த நீமன மனக்க நகதலியாதலா ரெமினியாதலோ பன உஷரபன கதலி அந்த நீமன ரிபனிகராதலி அந்த லீமன ரிகதலிதலாபன உரியதந்த லாபன. அந்நிய பாஷையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ரிபனியாபன உராகதலி அந்த லீபன. அப்படியே உள்ளத்துல ரீமன ரதலலபனோ. நன்றி 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 ஆவியானவரே. அக்கினி மதிலாய் இறங்கி வருகிறவர், அக்கினி சூளையாய் இறங்கி வருகிறவர். ஓ ராதா லாராபனா. ஒரு அக்கினியாய் மாற்ற வல்லமையாய் இருக்கிறவரை பார்த்து சேதப்படுத்த முடியாத அக்கினியுடையவர் அவர். ரீஷா ராதா லாரதலா ரிபன பனகதலியாதலா ரிபன பனகதலி அந்த லீபனா ரிகதலியாதல கந்தனாபனா. நன்றி 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 ஆவியானவரே. ஒரு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் மாற்ற, ஒரு வாக்கியாக்கியம் உள்ள பிள்ளைகளாய் மாற்ற, ஆவியில வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் மாற்ற. நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஷரதலா ரபனபனகதலி அந்த லீபனா. ஆமென். சேனின் அதிபதிகளோடு கூட யுத்தம் பண்ணக்கூடிய, ஹalleluya ஹalleluya, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு கூட யுத்தம் பண்ணக்கூடிய அபிஷேகத்தினாலே ரீபனரதலரா ரிபனகாதலி அந்த லாபனா. மாம்சத்தோடு அல்ல, சூரத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் அந்த காலத்தில் லோக அதிபதிகளோடு கூட யுத்தம் பண்ணக்கூடிய ஆமென். தேவ பிரசன்னத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், தேவ வைராக்கியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஹalleluya. ரீஷா ரபனதா ரபனகதலி அந்த நீமனா. துதிக்கிற அனுசம்பத்துல ஆவியில. எஸ் லோ ராபனா. நம்ம ஜெபமாய் மாறணும், நம்ம ஜெபம் எல்லாம் மாறணும். அவனுடைய சமூகத்துல நம்ம ஜெபங்கள் மாறணும், வார்த்தைகள் மாறணும். ஆமென். நம்ம அபிஷேகத்தின் அடுத்த நிலைக்கு நேராய் கடந்து செல்லத்தக்கதாய். வாயில சொர்ந்து போகாதபடி வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க, வாயில கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. அல்லேலூயா. நன்றி 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 ஆவியானவரே. அவரை பார்த்து துதிக்கிற துதி. கண்களை மூடி அவரை நோக்கி சத்தத்தை உயர்த்தி, மாம்சத்தில் இருக்கிற ஆண்டவரே ஆவிக்குள்ளாய் என்னை மாற்றுங்கப்பா, ஆவிக்குள்ளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, ஆவிக்குள்ளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி ஆவியின் அடுத்த நிலைமைக்கு நேராய் ஆமை கொண்டு செல்லத்தக்கதாய், ஆமை பரலோக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், ஆமை பரலோகத்தின் பொக்கிஷத்தில் ஆமை கர்த்தர் ஆமை அவருக்கு பிரியமானவருக்கு வெளிப்படுத்துகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய விருப்பத்தை, தேவன் சொல்லுகிற ரகசியத்தை சொல்லக்கூடிய, அறிவித்தேன் சொல்லக்கூடிய அந்த காரியங்களை வாழ்க்கையில் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க சொல்லி. ஹalleluya. நல்லவர் நல்லவரே நல்லவரே நல்லவரே. ஆவியானவரை பார்த்து, துதியில் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரை பார்த்து, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரை பார்த்து, மகிமையானவரை பார்த்து ஓரி ஷரபன உரி அந்த நீமனா. அப்படியே மகிமையுள்ள தேவனை பார்த்து உள்ளத்தின் ஆழத்துல, அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு மகத்தோடு நாங்கள் ஜெபிக்கவ உதவி செய்வீராக, ஆராதிக்க உதவி செய்வீராக. அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் நோக்கி பார்த்து நம்மை நாமே விட்டு கொடுத்து ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, மேகமே மகிமையின் மேகமே
இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கவும் தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேசர் மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஆமாண்டவரே, மகிமையான மேகம் இறங்கி வந்த போது ஆண்டவரே எல்லாம் நடக்கக்கூடியதாய் மாற்ற உம்மால் முடியும் ஆண்டவரே. கையளவு மேகம்தான் அந்த நாளில் பெரிய மழையை கொண்டு வந்தது ஆண்டவரே. பர்வதத்துல கையளவு மேகத்தை பார்த்தபோது சொல்றான், கையளவு மேகம் பெருமழையை கொண்டு வந்தது போல ஆண்டவரே, இந்த நாளிலும் கையளவு மேகம் இருந்தா போது ஆண்டவரே, பெரிய பெருமழைய பின்மாரின் மழைய பொழிவதற்கு அந்த கையளவு மேகம் இருந்தா போகுது ஆண்டவரே. சூழ்நிலையெல்லாம் மாற்றி இல்லாத இந்த வறட்சியின் காலங்களில இந்த ஆண்டவரே ஆமென் தடுமாற்றம் உள்ள இந்த காலங்களிலும் அந்த வறட்சியின் காலங்களிலும் எல்லா செழிப்பாய் மாற்ற பண்ணுகிற அந்த கையளவு மேகம் வந்தா போதும் ஆண்டவரே. எங்க தேசத்தின் மேல, எங்க ஜனங்கள் மேல, எங்க சபைகள் மேல, எங்க ஆண்டவரே பிள்ளைகள் மேல நீ ஊற்றம் ஆனா ஆண்டவரே பெருமழை ஊற்றப்படுமே ஆனால் எல்லாம் செழிப்பாய் மாறப்படுகிற அந்த வல்லமை உள்ள கரம் எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கையளவு மேகம் எங்க தேசத்தின் மேல பொழியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே கையளவு மேகம் பெருமழையாய் மாறினது போல இந்த தேசத்தின் மேலும் ஆண்டவரே ஒரு கை அளவு மேகத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பகுதி மேல ஒரு ஆண்டவரே ஒரு கை அளவு மேகம் ஆமை கட்டளையிடப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே பலி செலுத்தப்படுமானா, பலி செலுத்தப்படுமானா தேவ சமூகத்துல ஆமென் பலி செலுத்தப்படுமானா, அங்க இருக்கிற அக்கிரங்கள் நீங்கப்படுமானா, அந்தகாரத்தின் கிரிகள் நீங்கப்படுமானா கட்ட சொல்லுகிறார். ஆமென் இந்த இடத்துல பலிகள் செலுத்தப்படும் போது, அந்தி பலி செலுத்தப்படும் போது ஆமென் இந்த இடத்துல காணப்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகளை முறியடிச்சு எஸ் ஆமென் கையளவு மேகம் அல்ல ஒரு பெரும் மேகம் ஆமென் பின்மாரியை பொழியக்கூடிய ஒரு மேகத்தை கட்டளையிடுவேன் சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கையளவு
மேகம் கர்த்தர் கட்டளை சரியா இருக்கிறார். எலியா எங்கே? பலி செலுத்த வேண்டிய எலியா எங்கே? எஸ், கர்த்தரே தெய்வம் என்று முழங்கக்கூடிய எலியா எங்கே? எலியாவே ஆயத்தமாய் எழுந்து வா. ஓ எலியாவே ஆயத்தமாய் எழுந்து கர்மேல் பர்வதத்துக்கு நேராக எழுந்து வா. ரீமனா ரதலா ரபனகதலி யந்தலீபனா ரிமனிஷா ரதா ரபனகதலி யந்தலாபனா. ஆண்டவரே பலி செலுத்த வேண்டிய எலியா வந்திருக்கிற ஆண்டவரே சொல்லி ஹல்லேலூயா. மகிமையானவரை பார்த்து ஆவியானவரே நன்றி 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 ஆண்டவரே. அர்ப்பணத்தோடு கூட வந்திருக்க ஆண்டவரே. ஜனங்களுடைய பாவங்கள் அருவருப்புகள் அநேகமா இருந்தாலும் கர்த்தர் நீர் என்கிற ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டிய எலியா வந்திருக்கிற ஆண்டவரே. வைராக்கியம் உள்ள எலியாவாய் தேவ சமூகத்தில் எல்லா முழங்கால்களும் முடங்கின போதும் தேவ சமூகத்தில் மாத்திரம் முழங்கக்கூடிய முழங்காலுடைய எலியா வந்திருக்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, மேகமே மகிமையின் மேகமே இந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே, மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே, மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஆமாண்டவரே, நீங்க வந்தா எல்லாம் நடக்கும். நீங்க வர ஆண்டவரே எல்லாம் நடக்கும்பா. நீர் வரும்போது எல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நீங்க வரும்படியாய் ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களை மாற்றும்படியாய் வருகிறவர், உருவாக்கி அழைத்து வைத்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே, வணைந்து வைத்திருக்கிற தெய்வம் நீங்க தான்ப்பா. கையளவு மேகம் பெருமழையாய் மாறினது போல இந்த நாளிலும் எங்களை மாற்றி அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. காணப்படுகிற எல்லாவற்றின் மேலும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமீன். எலியாவுடைய வல்லமையோடு கூட கடந்து வர நீ போதுமானவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் தேசத்தில் மேல் செயல்படக்கூடிய எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்தில் ஆமீன் மேகம் எழும்ப முடியாதபடி செயல்படக்கூடிய எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள கரம் வெளிப்படுவதாக. எல்லா அதிகாரமுடைய ஆமென் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நாங்கள் சபையாய் இணைந்து ஜெபிக்கிறோம். ஆமென். வானமண்டலத்தில் போராடுகிற எல்லா சத்துருவின் சேனைகளும் இயேசுவின் நாமத்தில் கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தை விட்டு வெளியேற இயேசுவின் நாமத்தில் ஆமென். காணப்படுகிற விக்கிரக ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. எல்லா விக்கிரக வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. எங்கு பார்த்தாலும் நாளை இடத்தில் கொண்டாடக்கூடிய எல்லா விக்கிரக கோட்டைகளும் இயேசுவின் நாமத்தில் நுழைந்து மாறட்டும். எங்கு பார்த்தாலும் இந்த நாளிலே ஆமென் பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. எல்லா பாடல்களும் இயேசுவின் நாமத்தில் ஒளிவதா. எங்க பகுதியிலிருந்து இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து மறுபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து மறுபடியாய் ஜெபிக்கிறோம். ஆவியினால் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. ஆவியினால் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலும் அங்கங்கே காணப்படுகிற எல்லா சிலை வழிபாடுகளும் இயேசுவின் நாமத்தில் கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பாரம்பரிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கடினப்படுத்துகிறோம் ஆண்டவரே.
எல்லாம் முறிந்து நுகங்கள் எல்லாம் முறியப்படுவதாக. பாகாலுடைய வல்லமைகள் எல்லாம், தாகோனுடைய வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நிர்மலமாகட்டும். ரபண கதலி அந்தலி மட ரபண ஊரி அந்தலி பண. சிலது விழுந்து உடையன ஆண்டவரே, சில தாகோர்கள் விழுந்து உடையன ஆண்டவரே. எங்க தேசத்துல ஆளுகை செய்து கொடுக்கிற தாகோரின் வல்லமைகள் இந்த நாள்ல விழுந்து உடையன ஆண்டவரே. நாங்க கேட்கணும், நாங்க பார்க்கணும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல சில தாகோன் வல்லமைகள் இந்த நாளில உடையட்டும் இயேசுவின் நாமத்துல. உடையன இயேசுவின் நாமத்துல. சில ஆமென் ஆமென் தாகோன் வல்லமைகள் ஆமென் உடையன இயேசுவின் நாமத்துல. எஸ், இந்த நாளிலே கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய், கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய். எஸ், சில பிரச்சனைகள் மூலனாண்டவர. எஸ், சில ஆமென் அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்படத்தக்கதாய் இயேசுவின் நாமத்துல ஆமென் தங்களுக்குள் வெட்டுண்டு விழ, தங்களுக்குள் வெட்டுண்டு விழ, ஆமென் தங்களுக்குள் வெட்டுண்டு விழ சில அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்துல வெளிப்படுவதாக. இப்பொழுதும் ஆமென் 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 ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. எஸ், இந்த பகுதியில செயல்படக்கூடிய அந்தகாரத்தின் வல்லமைகள் மேல சில அதிகாரங்கள்ல இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். சிலது வெட்டுண்டு விழட்டும். அபிஷேகத்தினால ஆமென் பார்வோன் வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும். அடிமைத்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்துல முறியடிக்கப்படுவதாக. நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாகாலுடைய வல்லமை எல்லாம் செத்து போவதாக. ஆமென். ஜெபங்கள் எல்லாம் ஆமென் கேட்கப்படாமல் ஆண்டவரே நிர்மலமாகட்டும் இயேசுவின் நாமத்துல. நன்றி 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 ஆவியானவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானுடைய சமூகத்துல ஆமென் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற, எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிற, எல்லாவற்றையும் ஆமென் அதம் பண்ணுகிற ஆவியானுடைய வல்லமை உள்ள கரம். ஹalleluya இயேசுப்பா, ஹalleluya. ஆவியிலே அனலாய் மாற்றுகிற தேவ சமூகத்துல, ஆவியிலே அனலாய் மாற்றுகிற தேவ பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளும்படியாக, எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கும்படியாய் சமூகத்துல ஆவியானவரே. அப்படியே சில காரியங்களுக்காய் நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க போறோம். எல்லாவற்றையும் நீக்குகிற சில காரியங்களுக்கான முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க போறோம். கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த நாளிலும் தேவ சமூகத்துல நம்மை நாமே தாழ்த்தி, நம்மை நாமே விட்டு கொடுத்து, ஆவியானுடைய சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிச்சு, ஆவியானவரே இந்த நாளிலும் உம் சமூகத்துல நாங்கள் வந்து ஜெபிக்கும்படியாய் வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்படுகிறவர், எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லி இருக்க, அந்த அழைத்தவரை நோக்கி பார்த்து முழங்கால்கள் எல்லாம் முடங்கும் என்று சொன்னவரை பார்த்து ஆண்டவரே முழங்கால் படியிட்டு நாங்கள் ஜெபிக்கும்படியா வந்திருக்கிறோம். அப்பாவுடைய சமூகத்துல எல்லாவற்றையும் இறக்கி வைக்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபையில ஆண்டவரே சில மாற்றங்களை கத்த செய்யும்படியாக, ஆண்டவரே எங்க சபையில நிர்விசாரங்கள் மாறும்படியாக, எங்க சபையில ஆண்டவரே ஆவியானுடைய இடைப்படுதல் உண்டாகும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ராதா ராபனௌரி அந்தலீபனா ரீஷா ராதா ராதா யந்தராபனா. நன்றி ஆவியானவரே, நன்றியோடு கூட துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியாக நம்ம சபைக்காய் ஜெபிக்க போறோம். சபையில காணப்படுகிற நிர்விசாரங்கள் மாறணும். சபையில காணப்படுகிற தரித்திரங்கள் மாறணும். சபையில காணப்படுகிற ஆமேன் ஆமேன் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும். சபையில உணர்வுள்ள இருதயத்தை கத்த கொடுக்கும்படியாய் நம்ம ஜெபிக்க போறோம். ஆமேன். செத்த கிரிகள் எல்லாம் ஒழியணும், பாரம்பரியம் எல்லாம் ஒழியணும். எல்லாம் ஆவிக்குரிய சபையாய் புத்துணர்ச்சி அடைத்தக்கதாய் ஆவியானவருடைய சமூகத்துல, ஆவியானுடைய சமூகத்துல ஆமை செலத்த தடைகள் எல்லாம் உடைக்கும்படியாக ஆவியானவரே
நன்றியோடு கூட துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்க சபையில மாற்றத்தை கட்டளையிடுவீராக. ஆனால் சில செத்த கிரியைகள் மாறணும் ஆண்டவரே. சில நறுமணத்தை கெடுக்கிற செத்த கிரியைகள் மாறணும். இயேசுவின் நாமத்துல பரிமள தைலத்துடைய வாசனைய சில செத்த கிரியைகள் கெடுத்து கொண்டு இருக்கிறது. நறுமணமாய் இருக்கக்கூடிய நறுமணம் வீச வேண்டிய இடத்துல சில துர்நாற்றங்கள் வீசி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஆண்ட சமூகத்துல ஜெபிக்க போறோம். ஆண்ட சமூகத்துல கேட்க போறோம். ஆண்டவரே, பரிமளத்துடைய வாசனையை கெடுத்து விடுபடியாய் சில செத்த ஈக்கள் ஆண்டவரே, சில செத்த ஈக்கள் பரிமளத்தினுடைய வாசனை கெடுத்து கொண்டு இருக்கிறதப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் நீக்கும்படியா நாங்கள் ஜெபிக்க போறோம். அப்படியே ஒரு சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாமா? இந்த நாளிலும் ஆண்டு சமூகத்துல சபையில ஒரு மாற்றம் ஆண்டவர் கட்டளையிடும்படியாக சில சபையில காணப்படுகிற தேவையில்லாத காரியத்தை நீக்கும்படியாய் உணர்வுள்ள சபையாய் மாற முடியாம சில செத்த ஈக்கள் பரிமளத்துடைய நறுமணத்தை கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் நீங்கும்படியாய் ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் ஆண்டவரே, ஆமென். ஜெபிக்கிறோம். வராதபடிக்கு காட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. செய்வீராக இயேசுவின் நாமத்துல. ஆமென். போகப்படுவீராக ஆண்டவரே, எடுத்து போடுவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். சரீரத்தை எல்லாம் ஆமென் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ராஜா, மாற்றி போடுவீராக. ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கிரியைகளையும் எடுவீராக ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல. ஆமென். ஸ்திரப்படத்தக்கதாக. ஆமென். ஸ்திரப்படுத்துவீராக. தடைகள் எல்லாம் உடைவதாக இயேசுவின் நாமத்துல. ஆமென், ஆமென். ராஜா, ஸ்தோத்திரம். ஆமென். மாறுவார்களாக ஆண்டவரே. ஆமென், ஆமென். ராஜா, ஆமென். ராஜா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆமென். பிள்ளைகளாய் மாற்றுங்க கர்த்தாவே. ஜெபிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். எஸ், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். செய்வீராக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.
ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். அசைவாடுவீராக. உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். எஸ், நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் மாற்றம். ஆமென், 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 ஆமென் ராஜா. ஆமென். கொடுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். சத்தியத்துக்குள்ளும் நடத்துவீங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேல் அசைவாடுவீராக. ஆமென். பிள்ளைகள் மேல் எல்லாம் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆமென். செய்ய ஒண்ணுமில்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வழி நடத்துவீராக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம். உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென், ஆமென். அப்படியே செய்ய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சபையில சில மாற்றங்களை கத்து கொடுக்க போறதுக்காக நன்றி. சில காமை செத்த கிரிகள் எல்லாம் கத்து உடைக்க போறதுக்காக நன்றி. ஆமீன். ஆவிக்குரிய சபையை திரும்ப கட்டுக்கு போற கிருபைக்காய் நன்றி. இன்னும் அந்த சபைக்குள்ள ஜீவன் வரத்தக்கதாய், ஆமீன், சில ஆமீன், செத்து போன நரம்புகள் எல்லாம் உருவாகத்தக்கதாய், எலும்புகள் எல்லாம் உணர்வடையத்தக்கதாய், ஆமீன், சில தசைகள் உருவாகத்தக்கதாய், ஆவிகள் உருவாகத்தக்கதாய், எழும்பி சேனையாய் நிற்கக்கூடிய ஆமீன் எசேக்கியேல் பார்த்த ஒரு சபையாய் மாற்ற மறுரூபமாகத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்ய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் அதம் பண்ண போகிற கிருபைக்காய் நன்றி. சில மேல கர்த்தர் ஆவிகளை கொடுக்க போறதுக்காக நன்றி. சில பிள்ளைகளுக்கு உணர்வடை பண்ண போறதுக்காக நன்றி. சில மேல ஆமென் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். ஆமென். எசேக்கியேலை பார்த்து ஆமென் இவெல்லாம் உயிரடையுமா என்று கேட்கும்போது ஆண்டவரே நீர் அலைவீர் என்று சொன்னது போல இந்த நாளிலும் கர்த்தர் சொல்கிறார், நாம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, நாம தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிக்கும் போது சில நரம்புகள் உண்டாகும், சில சதைகள் உண்டாகும், சில ஆமென் ஆமென் எல்லாம் ஆமென் மாம்சம் எல்லாம் ஒன்றாய் கூடி வரும். சிலர் கால் உண்டு நிற்க போறாங்க, சிலர் ஆமென் எழும்பி நிற்க போறாங்க, சிலர் சேனையாய் மாற போறாங்க. ஹalleluya. ராதல்லரா. ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கூட ஆராதிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது நீ உரை என்று தான் கர்த்தர் சொன்னாரு. கர்த்தர் சொன்னாரு எசேக்கியேலே நீ பார்த்து தீர்க்கதரிசனம் உரைன்னு சொன்னாரு. நாம சொல்ல போறோம் சபையிலே மறுமலர்ச்சி உண்டாவதாக, சபையில ஆத்துமாக்கள் கட்டப்படுவதாக, சபையில பின்மாற்றங்கள் மாறுவதாக, சபையில ஒரு எழுப்புதல் வருவதாக, சபையில ஆத்துமாக்கள் உணர்வு நல்ல சரீரத்திலும் ஆவியிலும் உணர்வுள்ள பிள்ளைகளாய் மாறுவார்களாக, சபையில காணப்படுகிற தடுமாற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக, பின்மாற்றத்தின் தன்மைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, சபையில ஒரு மனம் உண்டாவதாக, சபையில ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் உருவாவார்களாக, ஆமென், சபையில வேதத்தை வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் உருவாவார்களாக, ஆமென், நல்ல ஆவியில வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை ஆமென் சபையில உருவாவார்களாக, அப்படி ஆண்டு சமூகத்துல ஆமென் மன்றாடக்கூடிய ஜனங்களை கர்த்தர் உருவாக்குவாராக, ஆண்டு சமூகத்துல ஆமென் திறப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்குவாராக, சபையில பின்மாற்றம் எல்லாம் மாறணும், சபையில ஆமென் எல்லா ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை மாறணும், சபையில வைராக்கியம் உள்ள பிள்ளைகள் உருவாகணும், கர்த்தரை தெய்வம் என்று பறைசாற்றக்கூடிய பிள்ளைகள் உருவாகணும். இயேசுவின் நாமத்துல எங்க சபையில் அப்படி நடக்கட்டும் ஆண்டவரே.
உணர்வுள்ள சபையாய் மாற்றுங்க. பயமுள்ள சபையாய் மாற்றுங்க. கர்த்தருக்கு முழங்கால் முடக்கக்கூடிய சபையாய் மாற்றுங்க. ஜெபிக்கக்கூடிய சபையாய் மாற்றுங்க. ஆண்டவரே, எங்க ஜனங்கள் எல்லாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவார்களாக. எல்லாம் துதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவார்களாக. ஆமை தீர்க்கதரிசனம் உரைக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவார்களாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவார்களாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய சமூகத்தில் நாம சொல்ல ஆகும், நாம் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நாம் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டு சமூகத்தில் இந்த நாளிலும் கர்த்தர் சபைக்காய், கர்த்தர் சபையில் செய்யப்பட்ட மாற்றங்களுக்காய், கர்த்தர் ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் ஏவ போற கிருபைக்காய், ஒன்றிணைக்க போற கிருபைக்காய், ஒரு மனதோடு கூட ஆமென் நம்ம எல்லாம் செயல்பட போற கிருபைக்காய் நன்றி செலுத்தி, ஆண்டவரே செய்ய போற எல்லா நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே, கொடுக்க போற மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமென். எல்லாம் கர்மேல் பர்வதத்துல ஒன்றிணைந்து வந்தது போல கர்த்தரே தெய்வம் என்ற பறைசாற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறப்பெறுகிற எல்லாம் ஒன்றிணைந்து வந்தது போல இந்த நாளிலும் கர்த்தர் சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை, நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒன்றிணைக்க போற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய எல்லாவற்றையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் விட்டு கொடுத்து அர்ப்பணிச்சு நம்ம இந்த தேசத்துக்காக ஜெபிக்க போறோம். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த தேசத்துக்காக ஜெபிக்க போறோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய 38 கிராமங்கள் இருக்கக்கூடிய இந்த சபைக்காய், இந்த பட்டணத்துக்காய், இந்த சுற்று வட்டாரத்துக்காக நாம ஜெபிக்க போறோம். கர்த்தர் நாம ஜெபிக்கும் போது கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில உலகமே கொண்டாடி இந்த அநேக உலகம் சொல்ல முடியாது, சில பகுதிகளில் மாத்திரம் இன்னைக்கு ஒரு விசேஷமான பண்டிகை ஆசிரியப்பட்டு கொண்டிருக்கிறது. விக்கிரக வழிபாடுகள் எல்லாம் கத்த நீக்கும்படியாக, எல்லா கத்த முறியடிக்கும்படியாக தேவ சமூகத்தில் ஆமென் கிரியை செய்யக்கூடிய அந்தகாரத்தின் வழிபாடுகள் எல்லாம் நீங்கும்படியாக நாம் ஜெபிக்க போறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் விக்கிரகத்தின் வல்லமைகளும் முறியடிக்கப்பட்டு கர்த்தரை அறிக அறிவு இந்த ஜனங்களை உருவாகத்தக்கதாக, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் தேசத்தை செய்யப்படத்தக்கதாக, சுவிசேஷத்தினால இந்த ஜனங்களை ரட்சிக்கப்படும்படியாக, பாரம்பரிய வல்லமைகள் கட்டப்படும்படியாக, எல்லா பாவத்தின் ஆளுகைகளும் சூழல்தான் பாவத்தின் தன்மைகள் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி பேப்பர்லேயே போட்டிருக்கான். எல்லா பாவத்தின் தன்மைகளும், எல்லா மது பழக்கங்களும், குடிபோதையின் பழக்கங்கள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த நாளில் ஜெபிக்கலாம், ஒருத்தர் ஜெபிக்காம இருந்து ஜெபிக்கலாம். இந்த காரியங்களுக்கான ஜெபிக்க போறோம். ஆமை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். நல்லவர் ஆண்டவரே, மாறாதவர். ஜெபிக்கிறோம் கேட்டு. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். அதமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். 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 எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அதமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். 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 எஸ். ஒழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். அறிந்து கொள்ளத்தக்கதாய். ஆமென். 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 ஸ்தோத்திரம். உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஜெபிக்கிறோம். எல்லா விக்கிரகத்தின் வல்லமைகளும் ஆமென் அறிக்கை பண்ணும்படியாய்
அறிந்து கொள்ளட்டும். ஆமென், ஆமென், எஸ், ஆமென், ஆமென். சொல்லிருக்கீங்க. ஆமென், ஆமென். விடுவிக்க வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதமாக்குகிறோம் ஆண்டவரே. ஆமென். கிரிகள் எல்லாம் வெளியேறும்படியாய் ஜெபிக்கிறோம். போகட்டும் இயேசுவின் நாமத்துல. எல்லாம் கட்டி அதமாக்குகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல எல்லாம் ஆமென் இறங்கட்டும். ஆமென், ஆமென். கண்டுகொள்ளத்தக்கதாக உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். எல்லாம் மாறணும். அதமாக்கும்படி போறதுக்காக நன்றி ஆண்டவரே. விடுவிப்பீராக. ஸ்தோத்திரம். எல்லாம் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இறங்குவீராக. ஆமென். விளங்கு. இறங்குவீராக. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி. இறங்கட்டும், இறங்கட்டும். ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. எல்லாம் இறங்கி வர போறதுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஒழிந்து போகட்டும். மாற்றும். மாற்றுவீராக. உதவி செய்வீராக. அதமாக்கி போடுவீராக. எடுத்து போடுவீராக. ஆமென். கற்றுத் தருவீராக. கற்றுக் கொடுப்பீராக. ஆமென், 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 ஆமென். ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். உதவி செய்வீராக. ஆமென். ஜெபிக்கும். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். தருவீராக. ஆமென், ஆமென். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. நடத்துவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பேசுவீராக. பேசுவீராக. ஆமென். கற்றுக் கொடுப்பீராக. நன்றி ஆண்டவரே. மகிமைப்படட்டும். பொறுப்படுத்து வழிநடத்துவீராக.
ஆமென், ஆமென். அப்படி செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேசத்துல மாற்றங்களை கொடுக்க போற கிருபைக்காய் நன்றி. எல்லாவற்றையும் கர்த்தர் அதமான போற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நீ தொடர்ந்து எங்க தேசத்துல பெரிய கிரிகளை செய்ய போற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆமென். மகிமையுள்ள தேவக்கரை வெளிப்பட போறதுக்காய் நன்றி. எல்லாவற்றையும் மாற்ற போற கிருபைக்காய் நன்றி. ஆவியானுடைய பிரசன்னத்தினால ஆமென் எல்லாவற்றையும் அதம் பண்ண போற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்க போற கிருபைக்காய் நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த நாளிலும் சபைகளுக்குள்ள ஒரு மனம் உண்டாகத்தக்கதாக இருக்கக்கூடிய சபைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர அநேக ஜனங்களை வளர்த்த எனக்கு கிருபை கொடுக்கும்படியா நாம் ஜெபிக்க போறோம். கண்களை மூடி ஆண்டு சமூகத்துல ஆவியானவரே இந்த நாளிலும் சூலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தாவே நேர்வழியில் நடத்தக்கூடிய சபைகளை கர்த்தர் உருவாக்குவீராக. வைராக்கியம் உள்ள கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர் பற்றும் வழி விலகி போகாதபடிக்கு தேவனாய் அறிவிக்க தேவனை ஆமென் தேவ சமூகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனத்தையும் ஆமென் சத்தியத்தின் பாதையை நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுங்க. நல்ல ஆவிக்குரிய ஆமென் தகப்பன்மார்களை உருவாக்குவீராக. நல்ல சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வைத்து வைராக்கியமாய் உருவாக்குவீராக. நல்ல போதர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் பலத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. எல்லா சபைகளிலும் ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் ஒரு தேடுதல் வரணும் ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் ஒரு வாஞ்சை வரணும் ஆண்டவரே. எல்லா சபையும் ஜெபிக்கக்கூடிய வாஞ்சியும் ஆத்துமாக்கள் மேல பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஆத்துமாரமுள்ள சபையாய் மாறணும்ப்பா. கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபையிலும் ஜெபங்கள் பெருகணும்ப்பா. ஒவ்வொரு சபையிலும் ஆமென் கர்த்தரை தேடக்கூடிய ஜனங்கள் பெருகணும் ஆண்டவரே. ஒவ்வொரு சபையிலும் கர்த்தரை தேடக்கூடிய உணர்வுள்ள பிள்ளைகளாய் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தின்படி வாழக்கூடிய பிள்ளைகள் உருவாக்குங்க ஆண்டவரே. சாட்சியுள்ள ஜீவிதம் வாழக்கூடிய பிள்ளைகள் உருவாக்குங்க ஆண்டவரே. அவர்கள் சாட்சிகளாய் ஜீவித்து அநேகர் கிறிஸ்துவுக்கு நேராய் திரும்பக்கூடிய பிள்ளைகளாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளிலும் திரள் ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து சபைகள் எல்லாம் கர்த்தர் வளர்த்தி ஆண்டவரே ஜனக்கூட்டங்கள் எல்லாம் சந்திக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு சபையும் நிரம்பி வழிகக்கூடிய சபையாய் மாற்றுங்க. ஒவ்வொரு சபையும் கர்த்தருக்கு ஆண்டவர் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் மாற்றுங்க. ஒவ்வொரு சபையும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கக்கூடிய சபையாய் மாற்றுங்க ஆண்டவரே. உணவுள்ள சபையாய் மாற்றுங்க. சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் மாறணும். சபைகள் எல்லாம் ஆண்டவரே மறுரூபமாகந்தவரையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டு சமூகத்தில் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபையுள்ள கரை வெளிப்படட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பதினெட்டாவது அதிகாரத்தில் 1வது வாசிக்கலாமா? 18:1. ஒன்று ராஜாக்கள் 18:1. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அங்கே காண்பிக்கிறோம். அல்லேலூயா. நாளிலே தேவன் வந்து சொன்ன வார்த்தையை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு உணர்த்தப்பட்ட வார்த்தையினால நான் இதுக்கு ரெடியாகி வரல. ஆண்டவருக்கு வந்து உணர்த்ததுனால நான் சொல்றேன் இந்த காரியம். நாம் அங்க பாருங்க 3ஆம் அதாவது இந்த தேசத்துல பஞ்சம் அப்படித்தானே. ஆவிக்குரிய ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா ஆவிக்குரிய தன்மை இல்லை. ஆவிக்குரிய ஜனங்களா இல்லை. ஆவிக்குரிய ஜனங்களா இல்லை. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, சபை வச்சிருக்காங்க, விசுவாசிகள் நிறைய இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே தேவன் பக்கமாய் வைராக்கியமாய் நின்று செயல்படக்கூடிய ஜனங்கள் இல்லை. என்னன்னா இப்படி மன்னிக்குவாங்க, அப்படி மன்னிக்குவாங்க, இதையும் செய்துக்குவாங்க, அதையும் செய்துக்குவாங்க. கேட்டா நான் கிறிஸ்தவர்கள் மாத்திரம் சொல்லிக்கிறாங்களே ஒழிய. அப்ப தேவன் பார்க்கிறார். ஏன் பஞ்சத்தை அனுப்பினாரு? தேவன்
நான் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாத போது நான் தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக சில பஞ்சங்களை கர்த்தர் அனுமதித்தார். அதான தண்ணீர் பஞ்சம் வந்துச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, தேவ சமூகத்துல கொஞ்சம் அப்படி பார்க்கறாங்க, தேவனை விட்டு பின் உந்தி குந்தி நடந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, தேசத்தின் மேல் ஒரு மழையை அனுப்புறதுக்கு முன்னால தடை பண்ணினார். மழை, அதாவது என்ன, நல்ல சுகமா வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில கர்த்தர் ஏன் மழையை தடுத்தார் அப்படின்னா, உலகமே ஜனங்களே தண்ணி இல்லாம யாரும் வாழவே முடியாது, அப்படிதானே? தண்ணி இல்லாம வாழவே முடியாது. அந்த தண்ணியை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய சுயபலத்தினால அங்கும் இங்கும் தேடி குதிரையில அனுப்பி எங்க பண்றாங்க, எங்கெல்லாம் வாய்க்கால் இருக்குது, எங்கெல்லாம் ஆறு இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் பாக்குறாங்க. இது வத்தட்டும் 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 பார்த்துட்டே இருக்காரு. கர்த்தரும் அதெல்லாம் வத்தி போக பண்ண வர அமைதியாவே இருக்கிறாரு. அது வரை ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இவருடைய நஷ்டங்கள், அநேகர் செத்து போறாங்க, அந்த தேசத்தில் அநேகர் இறந்து போறாங்க. இருந்து போன போதும் அவர்களுக்கு தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. அப்ப இனி வழியே இல்லாமத்தான் அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, தேசத்தின் மேல் மழையை வர்த்திக்க பண்ணுவேன், ஹல்லேலூயா, கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க கொடுக்கிறார். அப்போ தேசத்தின் மேல் மழையை கொடுக்கும்படியே கர்த்தர் தீர்மானிச்சிருக்காரு. எதனால? ஒரு ஆவிக்குரிய, நம்ம ஆவிக்குரிய காரியமா எடுத்துக்குவோம், மேற்ற கொண்டு எடுக்கண்டாம். இப்ப ஆவிக்குரிய பஞ்சமா இருக்கக்கூடிய இந்த தேசத்துல, வறட்சியா இருக்கக்கூடிய இந்த நாட்களில நாம் கர்த்தரை அறிவிக்க வேண்டிய பொறுப்பிலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னது? கர்த்தரை கர்த்தராய் அறிவிக்க வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். இந்த நாளிலே அநேக ஜனங்கள் பார்க்கிறோம், பாரம்பரியத்துக்கு அடிமைப்பட்டு போறாங்க. கர்த்தர் தெரியும், சொல்லப்போனா கர்த்தர் தெரியும், ஆனா ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் அவர்கள் உண்மையாகவே கர்த்தரை சார்ந்திருக்கிறாங்களா இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மாறிக்கிறாங்களா அப்படின்னு தெரியும். உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், நீ காலையில கூடியா நேத்த யோசிச்சுட்டு இருந்தேன், என்னன்னா ஒரு ஜனம் உண்மையாகவே கல்யாணம், ஒரு ஒரு சாவு வீடு இப்படி எல்லாம் வரும்போது தான் அவர் உண்மையான விசுவாசத்தை பார்க்க முடியும். பாருங்க, ஒரு கல்யாணம், ஒரு ஒரு சாவு, இது ரெண்டு வரும்போது தான் அவனுடைய விசுவாசம் என்ன என்பதை உண்மையாகவே பரிசோதிச்சு நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா ரெண்டு இடத்துல தான் பார்க்கவே முடியும். என்னோட மேரேஜ்ல அப்படிதான் இருந்தது. என்னன்னா, எங்க வீட்டுல பயங்கர எதிர்ப்பு. என்னன்னு, ஆவிக்குரிய, அதாவது பெண்டிகாஸ்ட் பண்ணே ஆகாது, நீ ஒரு மாலை சின்ன செயினாவது போட்டு என்ன பண்ணணும், ஒரு மேரேஜ் பண்ணணும். எங்க பாஸ்டமா சொல்லிட்டாங்க, ஜெரால்டே உனக்கு என்னது, கல்யாணம் பண்ணும்போது உனக்கு ஒரு ஜுவல்ஸ் இல்லாத பெண்டிகாஸ்ட் பொண்ணு தான் அப்படின்னு பக்காவா. அதுவரை எனக்கு ஐடியா இல்லை. நானும் சரி கல்யாணம் பண்ண ஜெயின் போட்டு படுத்தரலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருந்தோம். அப்படின்னா ஏன்னா எங்க வீட்டுல எல்லாமே ரசிக்கப்பட்டிருந்தாலும் படலனாலும் இப்பதான் நான் உள்ள வர்றேன், எல்லாருமே நகை பூ பொட்டு எல்லாம் வைக்கக்கூடிய ஆட்கள் தான். இப்படின்னு எல்லாரும் எங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்னாலே அப்படி கலகலான்னு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனத்துல இருந்து முதல்ல எங்க பாஸ்டமா சொல்லும் போது கருக்கு நாய்ச்சி, எனக்கு என்னடா இப்படி நடத்த போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பயம் இருந்தாலும் ஆண்டு சமூகத்துல எங்க பாஸ்டமா சொல்லிட்டாங்கல்ல, அவங்களுக்கு காவல் நம்ம செய்யுது அப்படின்னு ஒரு உள்ளத்துல ஒரு மனம் தைரியம். அப்போ எங்கள் வீட்டில் பார்க்கக்கூடிய பேச்செல்லாம் எடுக்கிறாங்க, அங்கடி இருக்குது இப்படி இருக்குன்னு எடுத்தாங்க. ஒன்றுமே எனக்கு கண்டுக்கவே இல்லை. எங்கள் பாஸ்டர் பார்ப்பாரு, எங்கள் இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனால் அந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலை. எப்படி எங்கள் அப்பா சொல்கிறாரு, நீ அதுக்கப்புறம் என்ன பண்ணு, கல்யாணம் பண்ணுற வர ஒரு காலத்தில் என்ன சின்ன சீனாவது போட்டுட்டு தான் மேரேஜ் பண்ணணும், இல்லைன்னா சம்மதிக்கவே மாட்டோம்னு எங்கள் வீட்டிலலாம் பயங்கரமான எதிர்ப்பு. முதல்ல காலடி எடுத்து வைக்கிறோம், எப்படி போகிறதுன்னு தெரியல. ஆஹா, நம்ம கல்யாணமே நடக்காது போல தோணுது அப்படின்னு வந்து நினச்சிட்டோம். ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. அப்போ வைராக்கியமாய் தேவ சமூகத்துல நான் இல்ல அப்படித்தான். எங்க பெரியப்பா வந்து ஒரு பெண்ணை பொண்ணை பார்த்துட்டு சொல்றாரு, இந்த பொண்ணு நல்லா இருக்குது, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இறையில இருந்தாலும் சொன்னல, அவரு எங்க அப்பாட்ட வந்து சொல்றாரு, இல்ல இவங்க ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த வீட்டுக்கே ஒரே ஒரு பொண்ணு தான், பயங்கர சொத்து இருக்குது, அம்மா டீச்சர், அம்மா ஹெட் மாஸ்டர், அப்பாவும் ஹெட் மாஸ்டர், சொத்து நிறைய இருக்குது, கார்லாம் வாங்கி கொடுப்பேன், எல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணிடுவாங்க, நல்ல ஃபேமிலி, ஒரே பொண்ணு தான், ஏகப்பட்ட சொத்து, அவங்களுக்கு ஒரு நிறைய இடமே இருக்குது, இடம் பெரிய வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. இதுதான் வீட்டு பக்கத்துல தான், கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் இல்லை, இப்போ கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்குது. அவங்க கேட்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்பாவும் எல்லாம் வந்து பாக்குறாங்க, டேய் ஏதாச்சும் ஒன்று சொல்லு, ஏதாச்சும் ஒன்று சொல்லு அப்படின்னு. எனக்கு ஒண்ணு வேண்டாம், இவ்வளவு பெரிய ஆஸ்தி வேண்டாம், சொத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களால, ஏன்னா அவங்க அந்த மாதிரி வாய்ப்பு நம்மளுக்கு வர சான்ஸே இல்லை. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு வருது, அதுக்கப்புறம் நீ மேரேஜ் மாத்திரம் ஆசீர் பண்ணிக்க, அதுக்கப்புறம் நீ அந்த பிள்ளை எங்க வேணா கூட்டிட்டு போலாமாமா அப்படின்னாங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நின்றுட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா போராட்டம். எங்கள் வீட்டில் மேரேஜுக்கு பெரிய மாமா, பெரிய அக்கா வீட்டுக்காரெல்லாம் வரவே இல்லைன்னா உள்ளே வர மாட்டேன்ட்டாரு. மண்டபத்துக்குள்ளே வரல, மண்டபத்துக்குள்ள மேரேஜ் நடக்குது, மண்டபத்துக்கே வரல. நிறைய எதிர்ப்போட தான் கர்த்தர் அந்த மாதிரி மேரேஜ் எல்லாம் நடத்தினார். அப்பதான் பார்த்தாங்க, எங்க வீட்டில் பேசாத ஆள் இல்லை, வந்தது போனவங்க எல்லாம் பேசினாங்க, என்னடா இப்படி போய் பண்ணிட்டாங்கன்னு. எங்கள் அக்காமாருடைய எங்கள் அப்பாவை எல்லாரையும் முடிச்சு திட்டவங்க தான் அநேகர். ஆனால் அந்த மேரேஜில் கர்த்தர் மகிமையாய் காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில ஒரு 2 தீர்மானம், 2 பக்கம் தான். அதே மாதிரி எங்க அம்மாவுடைய இறந்த நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விசுவாச போராட்டம் தான் அந்த இடத்துல ரொம்ப இருந்தது. ஏன்னா எல்லாம் ஆர்சியில எப்படி பண்ணணுமோ அப்படிதான் பண்ணணும். நாங்க போறேன், தலைமேட்டில் விளக்கெல்லாம் பொருத்தி வச்சு, பூதியெல்லாம் பொருத்தி வச்சு, அதை பண்ணாங்க. போய் எல்லாத்துக்கும் வெளியில போட்டேன். ஒன்று இதை இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதை பண்ணதுக்கப்புறம் சமாதானப்படுத்த ஆரம்பிச்சேன். மச்சா மாமன் நான்லாம் வேணுமான், நீங்களாம் வேணும், இது இருந்தால் தான் இருப்பேன் சொன்னா வேண்டாம் அப்படின்னு. அப்போ சில போராட்டத்தில் நம்ம போய் வைராக்கியமா செலவிட போடும்போது தான் மொட்டை அடிக்கணும், அதை பண்ணணும், 3ஆம் பால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதான். நான் வசனம் சொல்லுதா, பைபிள் சொல்லுதா, நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன், இதெல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லி 2 காரியத்திலும் அங்க வைராக்கியமா செயல்பட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அப்ப வைராக்கியமே என்ன அப்படின்னா, தேவனை சார்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் வைராக்கியமா வாழும்போது தான், அதாவது அதுதான் சூழ்நிலை. அந்த சூழ்நிலை அதுல மேரேஜில் நிறைய காரியங்கள் நடந்தது. அதெல்லாம் சொல்லணும்னு வச்சுக்கலாம். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு நிறைய இது இருக்குது, பின்னால என்ன சம்பவங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி திருமண காரியமா இருக்கட்டும், சாவின் காரியமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நிறைய காரியங்களுக்கு அதெல்லாம் சொல்ல விரும்பல. நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, கர்த்தருக்கு 2 நேரத்துல தான் ஒரு மனுஷன் எப்படி இருப்பட்டவன் என்பதை நம்ம வாழ்ந்து காண்பிக்க முடியும், சாதிக்க வேண்டிய நேரம். அப்போ தேவனுடைய வைராக்கியம் அப்படின்னா, எலியா சொல்றாரு கர்த்தரே தேவன் என்று சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தரும் தெய்வம் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா எங்களுக்கு சிலது இருக்குது. என்னது? பாரம்பரியம் சிலது இருக்குது, சில காரியங்கள் விட்டு வர முடியாம இருக்குது. அதனால கர்த்தர் சொல்றாரு, நான் தெய்வம்னா எப்படி நிரூபிக்க முடியும்? சில வறட்சிகளை கொண்டு வந்துதான் கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. அப்போ நாம் எலியாக்களாய் மாற வேண்டும். என்னது? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனை மட்டும்தான் வணங்குவேன், நான் தேவனுக்கு வைராக்கியமா இப்படிதான் காரியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல நம்மை நாமே விட்டு கொடுத்து நம்மை அர்ப்பணித்தான் எலியாக்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய எலியாக்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். அது பக்கம்தான் எல்லாரும் திருமணங்களா இல்லையா? அந்த பாகாலூர் ஜனங்களா இருக்கட்டும், அந்த தேசத்தின் ஜனங்களா இருக்கட்டும், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்ணினாங்க. இப்போ ஒரு எலியா எலும்பி நின்ன போதுதான். அல்லேலூயா. அப்ப தேசத்துல நம் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா, சூழ்நிலையை பார்க்க கூடாது, இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்க கூடாது, தேவனாய் தேடக்கூடிய உணர்வுள்ள சில பேரை மாத்திரம் தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தருக்காய் வைராக்கியமா இருக்கக்கூடிய, கர்த்தர் சமூகத்தில் இருக்கக்கூடிய, தேவ சமூகத்தில் தேடக்கூடிய ஒரு எலியா. பிரச்சனை வந்தாலும் போய் நிற்பான், போராட்டம் வந்தாலும் போய் நிற்பான், பசியானாலும் போய் நிற்பான், என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவன் அவனை போஷித்தார். அல்லேலூயா. எல்லாரும் பஞ்சத்தில் அடிபட்டு சாராகிறாங்க, ஆனா எலியாவுக்கு மட்டும் அப்பமும் தண்ணீரும் அப்பப்ப வந்து கிடைச்சிட்டே இருக்குது. கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. ஆனா உண்மையாய் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தர் சமூகத்துல கர்த்தரை பக்கமாத்த நின்றுகிட்டு நாம அப்படியே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் மனசை மாத்திரம் தேத்திக்கிட்ட போதும், ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார்கிற விசுவாசத்தோடு கூட நிற்க ஆரம்பிச்சா நமக்கான இறைச்சியும் நமக்கான தண்ணீரும் அப்பப்ப காகத்தை கொண்டு கர்த்தர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில சில சோதனைகள் வரும், சில போராட்டங்கள் வரும். எல்லாரும் அப்படி இப்படி பேசும்போது நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சமூகத்துல தேவனுக்காய் நிற்கக்கூடிய எலியாவாய் நாம் மாறும்போது கர்த்தரை பறைசாற்றக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா எலியாவை ஜீவனோட வச்சா மட்டும்தான் அவன் கர்த்தர்னு நிரூபிக்க முடியும். அப்படித்தானே? எலியா இல்லாட்டினா அங்க கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தருக்கு பலியிடக்கூடிய எவனும் இல்லை. எல்லாம் இருக்கிறாங்க, முழங்கால் முடக்க கூடாது 7000 பேர் இருக்கிறாங்க, அது வேற. ஆனா தேவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய, தேவனுக்காய் நிற்கக்கூடிய, தேவனை உயர்த்தி காண்பிக்கக்கூடிய ஒரு எலியா வேணுங்க. தேவனை முடங்காத அநேகர் இருக்கிறாங்க, தப்பில்லை. தேவனை அதாவது பாகாலுக்கு முன்பாக முழங்காலை முடக்காத 7000 பேர் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. ஆனா தேவன் என்று காண்பிக்க ஆகாபுக்கு முன்பாய் நிற்க ஒரு எலியா தேவை. அல்லேலூயா. அந்தி பலி செலுத்தப்படும் போதுதான், அந்தி பலிய யாரெல்லாம சரி அவங்க எவ்வளவு பலி செலுத்தாங்க அல்ல, அந்தி பலி செலுத்தப்பட்ட போது எலியாவின் அந்த வார்த்தை நிறைவேற போது கர்த்தர் கையளவு மேகத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்ப நம்ம இந்த நாள்ல கர்த்தர் உணர்த்தின ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்தி பலி செலுத்தப்பட வேண்டிய நேரத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்தி பலி, அதான் எனக்கு கர்த்தர் அந்த இடத்துல நின்று உணர்த்தின ஒரே ஒரு காரியம், அந்தி பலி செலுத்தப்படாம கையளவு மேகம் எழும்பாது. அல்லேலூயா. அப்ப அந்தி பலி செலுத்தப்பட வேண்டிய நீங்களும் நானும் அந்தி பலி செலுத்தும்படியாக அவர் பிரமாணத்தின்படியாக, பிரமாணம் தான் அந்தி பலி செலுத்துறதுங்கிறது வந்து கர்த்தருடைய பிரமாணம். அங்க என்ன பண்ணணும்? பலிப்பீடம் கட்டப்பட வேண்டும். அங்கே கல்கள் வைக்கப்பட்டு பலியில மேல விறகுகள் என்ன பண்ணும்? அடுக்கி வைக்கப்பட வேண்டும். காலை துண்டிக்கப்பட வேண்டும். அங்கே சந்தாய் துண்டிக்கப்பட்டு அங்கே தண்ணீர் எல்லாம் ஊத்தி என்ன பண்ணணும்?
பலி செலுத்துறதுக்கு ஆயத்தமாகிறது போல நாமும் என்ன பண்ணணும்னா பலி செலுத்த ஆயத்தமாக வேண்டும். அந்தி பலிக்குரிய ஒரு இது இருக்கு, ஃபார்முலா இருக்கு, வேதம் சொல்லிருக்கு. அந்தி பலி எப்படி செலுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணாங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். அந்தி பலி செலுத்தப்படும் நேரத்துல மத்தியான வேலை சென்ற பின்பு மத்தியானம் அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு உத்தரமும் பிறக்கவில்லை. அப்புறம் அடுத்த வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி. அப்ப பலிபீடம் அங்கே செப்பனிடப்படாம என்ன பண்ணி இருக்குது, தகர்க்கப்பட்டு இருக்கிறது. பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கும்போது அங்க பலி செலுத்தப்படவில்லை என்று அர்த்தம். அப்படித்தானே? பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது, அங்க என்ன பண்ணிருக்குது, பலிபீடம் சரியா இருந்திருக்கும். அங்க என்னதுனால அங்கே பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னா பலி செலுத்த வேண்டிய நபர்கள் பலி செலுத்தாம என்ன பண்ணிருக்க, உணர்வில்லாத ஜனங்களா இருக்கிறாங்க. அப்ப உணர்வில்லாத ஜனங்களா இருக்கும்போது எப்படி அங்கே பலி செலுத்தப்பட முடியும்? அப்ப அங்க பாக்குறாரு, அங்கே கர்த்தருடைய வார்த்தை ஏலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பிக்கன்னு சொல்லல. 18 இல்ல வாசிங்க, அந்தி பலி 30 வாசிங்க. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி. இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக, இஸ்ரவேல்னாலே 12 பேர் தானே, இஸ்ரவேல் கோத்திரம்னாலே 12 பேர் தான், இஸ்ரவேல் கோத்திரம் என்று இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரராய் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, கற்களாலே நியாயப்பிரமாணம் அதான் குறிக்குது, ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். எதுக்கு தண்ணி தெளிக்கிறாங்க அப்படின்னா பரிசுத்தத்தை குறிக்குது. அங்க இடத்துல தண்ணியை ஊத்தி அந்த எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குனதுக்கு அப்புறம் தான் அந்த பலியை செலுத்த ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவ சமூகத்துல நம்மை நாமே அர்ப்பணிக்கணும், நம்மை நாமே விட்டு கொடுக்கணும், எல்லாம் பண்ணி தண்ணீரை தெளிச்சு நம்ம சுத்திகரித்ததுக்கு அப்புறம் அடுத்த வசனம் வாசிங்களேன். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டல்லும். ஆமென். அதாவது நம்ம பலி எதுக்கு செலுத்துறோம் அப்படின்னா அவர்கள் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு. அப்ப கர்த்தர் 2வது இறங்கி கிரியை செய்யறதுக்கு போறார் என்பதை அறியும்படியாய் பலி செலுத்தப்படாது சொல்றாரு. இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் திரும்பவும் அந்த இருதயத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த திருப்பங்க என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க திரும்ப. அதெல்லாம் கர்த்தர் தேவரீர் கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டார்கள். இந்த அக்கினி இறங்கட்டும் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறான். கர்த்தருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணை பட்சித்து வாக்காலில் இருக்கிற தண்ணீரையும் நக்கி போட்டது.
காக்கால் இருக்கிற தண்ணீரையும் நக்கி போட்டது. அங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய அக்கினி இறங்கிச்சு. கர்த்தாவே என்னை கேட்டறலும் இந்த ஜெபத்தை எதுக்கு பண்றோம் அப்படின்னா, திரும்ப அந்த ஜனங்களுடைய இருதயத்தை எல்லாம் என்ன பண்ணோம், நீங்க திருப்புங்க, தேவன் பக்கமாய் திருப்புங்க சொல்லி அங்கே அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்து எல்லாவற்றையும் அங்கே எல்லாவற்றையும் இல்லாம நக்கி போட்டது என்று வேதத்தை வாசிக்க. அடுத்த வசனம், ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா. நமக்கு தேவ சமூகத்துல கர்த்தரே தெய்வம் என்று நாம் சொல்வது மாத்திரல்ல, ஜனங்களை கர்த்தரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னா, ஜனங்களுக்கு முன்பாய் சவால் விடக்கூடிய எலியாக்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. ஜனங்களுக்கு முன்பாய் தேவனை காண்பிக்கக்கூடிய எலியாக்களை மாற வேண்டும். அவர்கள் சொல்லுவாங்க, இல்ல இப்படி நடக்கும், அப்படி இல்ல இப்படித்தான் நடக்கும் சொல்லி நாம சில காரியங்களை தேவன் சொன்ன பிரகாரமாகவே செய்ய ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் நம்ம ஜெபத்திற்கும் கர்த்தர் நம்முடைய எல்லா காரியத்துக்கும் மறு உத்தரவு கொடுக்கும் போதுதான் ஜனங்கள் திரும்புவாங்க. இல்ல உண்மையாகவே நீ சொன்னது கரெக்ட் தான், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் சொல்ல யார் வருவாங்க அப்படின்னா, உண்மையா நிற்கக்கூடிய ஒரு நபர் இருக்கணும். அல்லேலூயா. அதுக்குத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னல, எங்க வீட்டுல மேரேஜ் எல்லாம் நடந்துன்னு சொன்னல, இன்னைக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் ரசிக்கப்பட்டு எல்லாம் சபைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு வந்த பிரச்சனை, அன்னைக்கு வந்த போராட்டம் என்ன அப்படின்னா, நம்ம நிற்கும் போதுதான் நம்ம கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரே ஒழிய, எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அந்த இடத்துல இன்னைக்கும் எங்க வீட்டுல அதுக்கப்புறம் எந்த ஃபங்க்ஷனும் நடந்தாலும் நம்மள்ட்ட ஒரு இது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் நம்மளை பத்தி கொஞ்சம் கேட்டுட்டு நம்மள்ட்ட எல்லாரும் என்ன வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் கொஞ்சம் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஏன்னா அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாம் மகத்துவமான காரியமா இருந்தது. ஆமென். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, கர்த்தரை சார்ந்து வாழுகிறவர்களுக்கு என்ன இருக்கும், சில சோதனைகள் சில சூழ்நிலைகள் வரும். அந்த சூழ்நிலை மாத்திரம் ஜெயிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு போனா, அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஏளனமா பேசியிருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு மரியாதையோட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தெரிஞ்சிச்சு, ஓ சம்திங் என்ன அப்படின்னு. அப்ப எந்த சூழ்நிலை பண்ணலாம், போனாலும் சரி போகாம இருந்தாலும் சரி, நம்மளை குறித்து எந்த குற்றம் சொல்றது இல்லை. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்துல நாம் நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய சொந்தக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சாட்சியுள்ள ஜீவிதம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம அதுக்காகத்தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். அப்ப அந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்ய இந்த நாளில கர்த்தர், அதான் போன வாரத்துல ஒரு எங்க அத்தை இருந்துட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கூப்பிட்டு சொல்லிக்கலாமா, எங்க அக்காவை கூப்பிட்டு, எங்க அக்கால ஜெபமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க எங்க அக்காவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணது கூப்பிட்டாங்களாமா. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அம்மாவுக்கு ரொம்ப முடியல, அவங்க கெட்ட கனவெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க, நீ வந்து ஜெபம் பண்ணிட்டு போ மாறிடுன்னு சொல்லி சொன்னாங்களாமா. எங்க அப்பாவுடைய அத்தை, எங்க அப்பாவுடைய தங்கச்சி. அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப ஏளனமா பேசியிருந்தவங்க. எல்லாரும் மத்தியிலும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, எங்க அக்காவை ஜெபம் பண்ணிட்டுன்னு சொன்னாங்க. டே நீ கூப்பிட்டு இருந்தாங்க, போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க நல்லா இருக்கிறாங்களாமா, அதையும் சொன்னாங்க. அப்ப நம்முடைய தேவனை பத்தி யாரில் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்முடைய தேவன் யார் என்பதை நீங்களும் நானும் மாத்த புரிஞ்சுட்டா போதும். மற்றவங்க சொல்றதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவர் அவர் தான். அல்லேலூயா. அதான் அப்போ கர்த்தர் சொல்லபடி நாம நின்னா பின்மாறியும் மழையை நம்ம கத்த கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. கையளவு மேகத்தை எழும்ப பண்ண போகிறார். நாம பலி செலுத்த ஆயத்தமா இருக்க வேண்டும். வீடுகள்ல இருக்கட்டும், ஜெபத்தை கொஞ்சம் அறிகைப்படுத்துவோம். நம்ம ஜெபிக்கிறோம் சொல்லி ஒரு மெத்தனத்தில் இருக்காம நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம நல்லா அப்படிங்கிற இல்லாம, இல்ல இன்னும் அக்கினி இறக்குற மாதிரி ஜெபிக்கல. சொல்ல போனா இன்னும் ஜெபிக்கிறோம், எல்லாம் எலியா இதுவரை இருந்த மாதிரி இருந்துட்டு இல்ல, அக்கினி இருக்கிற மாதிரி ஒரு ஜெபம் நம்ம வாழ்க்கையில பற்றி எறிய வேண்டும். அல்லேலூயா. எப்ப அந்தி பலி செலுத்தப்பட வேண்டிய அப்படின்னா, இவன் சரியா ஜெபிச்சுட்டு இருக்கிறவன்னு வச்சுக்கலாம். இவன் எலியா இல்ல, 3 வருஷத்துக்கு மேல 3.5 வருஷம் ஆச்சு, அங்க பலி செலுத்தப்படவே இல்லை. அதனால தான் என்னாச்சு, பலிப்பீடங்கள் தகர்க்கப்பட்டிருந்தது. அங்க செப்பனரப்பட்டப்பட்டு என்ன பண்ணுச்சா, பலி செலுத்த வேண்டியதா போயிடுச்சு. அப்ப செப்பனரப்பட்ட பலிப்பீடத்தை மேல போய் நம்ம பலி செலுத்த ஆரம்பிக்கும் போது, நம்ம கர்த்தர் வச்சிருக்கிற அந்த ஒழுங்கிற்குள்ள வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் வச்சிருக்கிற நியமத்திற்குள்ள வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் அக்கினி இறக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கடைசி நாட்களில நாம் நின்று கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் தீர்மானிக்க வேண்டியது ஒன்றுதான். கடைசி நாட்களிலே கர்த்தரே தேவம் என்று நம்ம எல்லா ஜனங்களும் முழங்க வேண்டும் என்று சொன்னா, அங்கே எல்லா ஜனங்களுக்கு முன்பாக தேவ சமூகத்துல அக்னி இறக்கக்கூடிய ஒரு ஜெபம் தேவை. அல்லேலூயா. அக்னி இறக்கிறது போல நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தரே தேவம் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதற்கப்புறம் கையளவு மேகம் வந்து அங்க இருக்கிற வறட்சியெல்லாம் நீக்கப்பட்டது போல நம்முடைய தேசத்திலும் பெரிய மாற்றத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. அப்பதான்
கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஜெபிக்க பந்தி பலி செலுத்த நம்ம ஆயத்தமாக வேண்டும். இப்படி கண்களை மூடி நம்ம முழங்கால் படியிட்டு ஆண்டு சமூகத்துல அந்தி பலி செலுத்தாம, கர்த்தருடைய அக்கினி இறங்காம தேசத்தில் பெருமழை பொழிய போவதில்லை. பெருமழை வேணும், ஆனா அதுக்கு முன்னால செய்ய வேண்டிய சில காரியங்களும் வேணும். ஆண்டவரை பார்த்து கர்த்தர் சொன்ன உணர்த்தின வார்த்தைகளை மாற்றணும் அந்த நாளில் சொல்லி இருக்கிறேன். நான் இதை சொல்லும்படியா வரல, வேற ஆயுதத்தோடு வந்திருந்தேன். கர்த்தர் சொன்ன வாக்கின்படியாகவே பலி செலுத்த நாம் ஆயத்தமாக போகிறோம். வீடுகளிலே ஜெபங்கள் பெருகட்டும். வீடுகளிலே தேவனை அறிவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் பெருகட்டும். சூழ்நிலை காட்டிலும் இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வேலையை காண்பித்து தேவனை விட்டு விலகி தேவன் பக்கம் நேரத்தை செலவிடாம ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான். வீடுகளில் நம்ம கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் தான். நம்ம சொந்தக்காரர் தான், சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் தான். இன்னும் அந்த உணர்வு இல்லை. கர்த்தர் தான் தேவங்கிற வைராக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம இந்த நாளிலிருந்து தீர்மானிக்க போறோம். கர்த்தர் ஒரு பெரிய கிருபையாக வந்திருக்கிற நமக்கு எல்லாம் கர்த்தர் கொடுக்க போகிறார். என்னன்னா, கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்ம மாற்றப் போகிறார். அந்தி பலி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். நாம கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க போறோம். அந்தி பலி செலுத்தி முடிந்தாச்சா, அந்தி பலி செலுத்தி கர்த்தருடைய அக்கினி இறங்கிருச்சுன்னா அடுத்தது பெருமழை தான். அடுத்து நம்ம வாழ்க்கையில் பெருமழையை பார்க்க போகிறோம். ஆண்டு சமூகத்தில் இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்க போறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு எங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆவியானவரே எங்க மத்தியில பெரிய காரியங்களை செய்யும்படியாக அந்தி பலி செலுத்த வேண்டிய ஆயத்தப்படுத்தும் எங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும் அந்தி பலி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக, எலியாக்களாக கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவீராக. எல்லாருக்கும் முன்பாக நீதியும் நியாயத்தையும் செய்யக்கூடிய பிள்ளைகளாக, எல்லாருக்கும் முன்பாக தேவ ஆண்டவரே வார்த்தையின்படியாகவே ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக, தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டு சமூகத்துல தேவ வாக்கின்படியாகவே ஆலயத்துக்கு வருவதா இருக்கட்டும், ஜெபிக்கிற காரியமா இருக்கட்டும், கொடுக்கிற காரியமா இருக்கட்டும், ஆண்டு சமூகத்தில் காத்திருக்க காரியமா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தேவ வாக்கின்படியாகவே, முறைமையின்படியாகவே, அந்தி பலி செலுத்த வேண்டிய விதத்தின்படியாகவே செலுத்த நாம் ஆயத்தமாகும் போது கர்த்தர் நம் குடும்பங்களிலே சில மாற்றங்களை கர்த்தர் கட்டளையிடுவேன் என்கிறார். ஆமே, நம்ம சில மாற்றங்களை கர்த்தர் கட்டளையிட்டு கர்த்தரை தெய்வம் என்று அறிந்து ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, உண்மையாகவே நீ சொன்னபடியாக, நீ செய்தபடியாக, நீ ஆராதிக்கிறபடியாக ஆராதித்தா மட்டும்தான் வாழ்க்கையிலே மாற்றங்களை பார்க்க முடியும் என்று சொல்லி மனங்களுடைய ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் திரும்பினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜனங்களை இருதயத்தை திருப்பும்படியாக சில அக்கினியை போட விரும்புகிறார், சில மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார். இந்த நாளிலும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியேறி விரும்புகிறேன் என்று சொன்ன வாக்கின்படியாக, ஆமை எலியாவின் மூலமாய் எழும்பின அக்கினி இந்த நாளில ஆண்டவரே இப்பொழுதே பற்றியேறிபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமேன். எல்லா வீடுகளிலும் இந்த நாளில, ஆமே, இந்த நாளில் ஜெபிக்க வந்த ஒவ்வொரு வீடுகளிலும் ஜெப வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்திலே அக்கினியை ஆமை பற்றியேறிபடியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அபிஷேகத்தினால எல்லா நுகங்களுக்கு அதை முறியடிச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய அக்கினி இறங்கி ஆண்டவரே ஜனங்கள் பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை தெய்வம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் வீடுகளில, ஆமே ஆண்டவரே குடும்பங்களில, சபைகளில கர்த்தர் அக்கினி இறக்கி ஒரு ஆயத்தத்தை உருவாக்க முடியாத ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எதிர்பார்க்கிற நன்மைக்கு நேராக கையளவு மேகம் எழும்பி தேசத்தை ஆசீர்வாதத்தை நிரப்பினது போல எல்லா ஜனங்களும் ஆமே தேவனை அறிந்து கொண்ட போது தேசத்தில் மாற்றம் வந்தது போல இந்த ஜனங்கள் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அக்கினியாய் எங்களை மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் விசேஷமாய் வந்த ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறேன், நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுத்தி கத்தை வேலையடைப்பீராக. எண்ணங்களினாலும் ஆண்டவரே ஏக்கங்களாலும் கத்தை நிரப்புவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தை இடைபடுவீராக. ஒரு நன்மைக்கு குறைவிடாதபடி பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆஸ்வதித்து ஆண்டவரே பிள்ளைகளோடு கரத்தை பற்றி கத்தை பிடித்து நடத்தி ஆண்டவரே
ஆண்டவரே, எலியாவுக்கு ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷித்தது போல ஏற்ற நேரங்களிலே மன்னாவும், ஏற்ற நேரங்களிலே தண்ணீரும், ஏற்ற நேரங்களிலே ஆமை தங்குவதற்கான இடமும், ஏற்ற நேரங்களிலே போஷிக்க வேண்டிய வழிகளிலே கர்த்தர் போஷித்து பிள்ளைகள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நடத்தும். கிருபையுள்ள கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை தும்பு தருகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென்.